no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. டெண்டர் 2 முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 3வது முறை தான். அதற்கு காரணம் என்னன்னா போதுமான கமிஷன் வரல. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. அதே போல தார்பாலின் வாங்குனதுல ஊழல் நடந்திருக்குது. சாக்கு மூட்டைகள் அந்த சாக்கு பை வாங்குனதுல ஊழல் நடந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சார். இந்த ஊழலை பற்றி நேருக்கு நேர் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் என்னோட விவாதிக்க தயாரா? ஒரு டெண்டர்ல கமிஷன் பேசுறதே தப்பு. 2 முறை ரத்து செய்யப்பட்டிருக்கு டெண்டர். கிடையாது. அப்படினா ஏன் ரத்து செய்யப்பட்டது? சார் 7 முறை நெகோசியேஷன் செய்யப்பட்டது. நான் சொல்றேன் இப்ப 7 முறை நெகோசியேஷன் செய்யப்பட்டது. ஏன் நெகோசியேஷன்? என்ன? எதுக்காக நெகோசியேஷன்? நெகோசியேஷன் நீங்க தெரிஞ்சீங்க. அப்புறம் அது பொதுவெளியில தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு விவசாய சங்க நந்தன் கால்வாய் பாசன விவசாய சங்கத்துடைய தலைவர் முதல்ல. அப்புறம் 2வது கூட்டுறவு விவசாயிகளுடைய தலைவர். நான் ஒரு அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. மனசாட்சியோட சொல்றது. இந்த ஆட்சியில் 1859 கொள்முதல் நிலையம் அக்டோபர் திறக்க வேண்டியது செப்டம்பர் 30 நாள் திறந்தார். போதுமான நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லைன்றது தான் குற்றச்சாட்டு. இப்போ 1859 இன்றைய தேதி வரையில் திறக்கப்பட்டிருக்குது. இதே அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 2020 எத்தனை கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது? எடப்பாடி பதில் சொல்வாரா? உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பதில் சொல்வாரா? போன வருஷம் போனாரா எடப்பாடி? விவசாயிகள் அழ வச்சுட்டாங்கன்னு கேட்டீங்கல்ல, அது தப்பு. ஏன் தப்பு தெரியுமா? 10 ஆண்டுகளில் 10 வருஷத்துல அவர்கள் விவசாயிகளுக்கான மின் இணைப்பு கொடுத்தது 2 லட்சம். ஆனால் 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் நாயகர் தளபதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிற மின் இணைப்பு 1,84,000. அன்புமணி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? விவசாயத்துக்கும் நெல்லுக்கும் கொள்முதலுக்கும் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவருக்கு என்ன சம்பந்தம்? விவசாயத்துக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு என்ன தெரியாதா? அவருக்கு என்ன தெரியும்? நீண்ட கால அரசியல்வாதி தானே அவர். சொல்லுங்க. அப்ப இவரும் தான் நீண்ட கால பிறந்ததுல இருந்தே அரசியல்வாதி. உதயநிதி அண்ணனுக்கு தெரியாது என்ன இருக்கு? இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அவரு. அவரு நீங்க அவர் சொல்றாரு. இதை சொல்றதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லையா? அவருக்கு விவசாயமே தெரியாது. அவர் படிச்சது ஏற்காடு, அவர் படிச்சது எம்எம்சி. நேரா இல்ல மந்திரி ஆனாரு கலைஞர் தயவுல. துணை முதலமைச்சர் உங்களுக்கு அதிகாரமிக்க பதவியா தெரியலையா? துணை முதலமைச்சர் ஒரு சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய துறைகளை வச்சிருக்கா. சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அவருடைய இலாக்கா என்ன? அனைத்து துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்பு செயலாக்க திட்டத்துறை. அவர் ஒரு கலைஞருடைய பேரன், அவர் ஒரு துணை முதலமைச்சர், அவர் நேரடியா களத்துக்கு போறாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மாநில விவசாய தொழிலாளர் அணியினுடைய செயலாளரும் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் அண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லதுங்கண்ணே. விவசாய தொழிலாளர் அணியினுடைய செயலாளர் நீங்க. அதனாலதான் விவசாயிகள்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர்ல இந்த நெல் விவசாயிகள் நெல் கொள்முதல் தாமதம் ஏற்பட்டு விட்டது இந்த அரசாங்கத்தில், அதனால எல்லாம் நெல்மணிகள்லாம் அப்படியே மூட்டையிலே விளைந்து போனதையெல்லாம் அந்த காட்சிப்படுத்தினதையெல்லாம் அவர் எடுத்து போட்டு சிஎம் இதெல்லாம் கண்டுக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. விவசாயிகள் உண்மையிலேயே துயரத்தில் தான் இருக்காங்க. ஏன் அவங்களை அழுக விட்டீங்க இந்த அரசாங்கம்? இந்த கேள்வியே முதல்ல தப்பு. நாங்கள் விவசாயி அழுக விடலை. விவசாயிகளுடைய வாழ்வு சிறப்பதற்காக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார் திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டில் முதலாக விவசாயிகளுக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்காக வேளாண்மை ஊக்குவித்து வருவர் தான் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர். ஏதோ இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு 4 வருஷம் போகாத இருந்த டெல்டாவுக்கு இன்னைக்கு போய் தீபாவளி அப்போ யாரும் எதிர்பாராத விதமாக மழை பெய்து களங்களிலே இருந்த நெல்லும் அடுக்கி வைத்த மூட்டைகளில் சிலது முளைத்ததை ஏதோ விவசாயிகளுக்காக கண்ணீர் எடுப்பதை போல அவர் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் கொடுத்த பேட்டியை நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்பது எந்த விதத்தில்
நியாயம். இல்ல நெல் கொள்முதல் நிலையங்கள்லயே போய் அந்த மூட்டைகள்ல நெல் வந்து அப்படியே முளைச்சிருக்கிறத தான் எடுத்து காட்டியிருக்காரு. அதாவதுங்க, வேற எதுவும் புதுசா அவர் எதுவும் எல்லாம் ரெடி பண்ண ஒரு செட்டிங் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் அப்படி பண்ணல. அதாவது அவரை நான் செட்டிங் பண்ணாருன்னே சொல்லலையே. ஆ. அதாவது முதல்ல அவருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் அல்லது அவருடைய கட்சியினுடைய ஆட்சி காலம் 10 ஆண்டு காலத்தில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தான் டெல்டாவில் நெல் கொள்முதல் நிலையமே திறந்தாங்க. திமுக ஆட்சியில் எவ்வளவு திறக்கப்பட்டதுன்னு முதல்ல மக்களுக்கு தெரியும், டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். போதுமான நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லைன்றது தான் குற்றச்சாட்டு. இப்போ 1859 இன்றைய தேதி வரையில் திறக்கப்பட்டிருக்குது. இதே அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 2020 எத்தனை கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது? எடப்பாடி பதில் சொல்வாரா? உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பதில் சொல்வாரா? போன வருஷம் போனாரா எடப்பாடி? அதுக்கு முதல் வருஷம் போனாரா? இப்ப தேர்தல் வருது, இந்த தேர்தலுக்காக ஓட்டு அரசியலுக்காக டெல்டாவை நோக்கி போறார். டெல்டாவுக்கு எந்த காலத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றது கிடையாது. அங்கொன்னும் இங்கொன்னுமா அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அது கிட்டத்தட்ட 48 தொகுதி டெல்டாவில். அது அத்தனையும் திமுக வென்றெடுத்த தொகுதி. காரணம், டெல்டாவினுடைய மகன் தான் இன்றைய முதலமைச்சர். ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. விவசாயிகள் அழ வச்சுட்டாங்கன்னு கேட்டீங்கல்ல, அது தப்பு. ஏன் தப்பு தெரியுமா? 10 ஆண்டுகளில் 10 வருஷத்துல அவர்கள் விவசாயிகளுக்கான மின் இணைப்பு கொடுத்தது 2 லட்சம். ஆனால் 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் நாயகர் தளபதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிற மின் இணைப்பு 1,84,000. யாரு விவசாயிகளுக்கு? எந்த ஆட்சி விவசாயிகளுக்கு? 67ல இருந்து மாறி மாறி ஆட்சியில் இருக்கீங்க. நான் அதாவது அடிப்படையான ஒரு கேள்வின, ஒரு கட்டுமான பணியே உங்களால இன்னுமே ஒரு நிவர்த்தி பண்ண முடியல. தேவையான கொள்முதல் நிலையங்களையே நம்மளால வந்து இன்னும் சரிவர உருவாக்கப்படவில்லை. நீங்க சொன்னீங்க 1000 சொச்சம் கொள்முதல் நிலையங்கள் அதிகமாக்கப்பட்டிருக்குன்றீங்க. ஆனாலுமே போதுமான கொள்முதல் நிலையங்கள் இல்லைன்ற பிரச்சனை வருடம் இருந்து கொண்டே தான் இருக்குது. எல்லா மழைக்காலங்களிலும் இந்த பிரச்சனை பெருசா பேசப்பட்டே வந்துட்டே இருக்குல்ல. அதாவதுங்க சார், நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க, 67 இருந்து வந்தோமா, 67க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியானலாம் பேச வேணாம். சரி, கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற செயல்பாடுகளுக்கும் திராவிட மாடல் நாயகருடைய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. விவசாயிகளுக்கு ஒப்பீட்டு அளவுல இன்னுமே குறைகள் இருக்கதானே செய்யுது சார். குறைகளை வந்து 100% நாங்க நிவர்த்தி பண்ணிட்டோம் நாங்க சொல்லலையே. குறைகள் இருக்கும். நான் சொல்றதை கேட்டுங்க ஒரு விஷயம். அதாவது இந்த எடப்பாடி யாருடைய தலைமை ஏற்றிருந்தாரோ அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது 1999ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களால் 1989ஆம் ஆண்டு அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கிய திட்டத்தை 91ஆம் ஆண்டு ரத்து செய்தார். நானும் விவசாயினார், அதை அவர் மறுக்க முடியாது. தமிழகம் எங்கும் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அப்பதான் நான் கூட கலைஞர் டிவியில் பேட்டி கொடுக்குறப்ப சொன்னேன், விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அப்பெல்லாம் புறவழிச்சாலை கிடையாது. சரி, 4 முனை சந்திப்பு ஆஸ்பத்திரி அருகில் சாலை மறியல் அன்றைய திமுகவுடைய விவசாய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முடி தலைமையில் நாங்கள்லாம் சாலை மறியல் செய்து அன்றைக்கு எஸ்பி கோபாலகிருஷ்ணன் அவர் லெட்டி சார்ஜ் பண்ணி எனக்கெல்லாம் கழுத்தில் அடிபட்டு ரத்தத்தோட பல பேர் மண்டை உடைச்சி போலீஸ் காவலில் கேப்பர் கோர கடலூர் மத்திய சிறைச்சாலையில் இருந்தோம். அந்த பாராட்டு விழா கூட்டத்தில் எனக்கு சால்வை போட்டது தான் தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட துண்டு. அது நாங்கள் தான் தொடர்ந்து திமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. மணலி கந்தசாமின்னு ஒரு கம்யூனிஸ்ட் மிகப்பெரிய தலைவர் இருந்தார். 2 பைசா குறைக்க சொல்லி போராடினாங்க விவசாயிகள். சரி, குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்க. ஆனால் ஒரு கையெழுத்தில் கருணாநிதி செய்து விட்டார்னு மணலி கந்தசாமியை பாராட்டின ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி. கடந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் செய்தது, நாங்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் செய்தது, இதெல்லாம் ஒப்பிட்டு தான் நீங்க கேட்கணும். அவ்வளோ பெரிய வார்த்தையை தேவைகள் இருக்குது, ஒன்று செஞ்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கு இயந்திரமாக்கப்பட்ட வேளாண் பொறியியல் துறையின் மூலம் 4 ஆண்டுகளில் 4 வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த எங்களுடைய வேளாண்மை துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தலைமையில் சிறப்பாக செயல்படுகிற வேளாண்மை துறையில் வேளாண் பொறியியல் துறையின் சார்பாக
இன்னைக்கு டிராக்டர் கொடுக்கப்பட்டிருக்குது, சரி, ரொட்டரேட்டர் கொடுக்கப்பட்டிருக்குது, களை எடுக்கிற மிஷின் கொடுக்கப்பட்டிருக்குது. எவ்வளவோ எத்தனையோ கோடிகளுக்கு விவசாயிகளுக்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டே இருக்குது. எந்த குறை எந்த விவசாயம் சொல்லலையே. இல்லண்ணே, இது அரசியலுக்காக சொல்லப்படுகிற குறை. இல்லண்ணே, நீங்க திமுக எம்எல்ஏவாகவும் திமுக கட்சிக்காரரை விட விவசாயிகள் நலன்ல அந்த அக்கறை உங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த அணியுடைய செயலாளர் நீங்க வந்து விவசாயிகள் சங்கம் நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்கல்ல, இது சிக்கலாக போகுது, பிரச்சனையாக போகுது, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட போகுதுன்னு கடந்த 10 நாட்கள் 15 நாட்களா தீபாவளிக்கு முன்பு இருந்து பேசியிருந்தாங்களா இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட்டா தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க வந்து இது முதல்ல புரிஞ்சுங்க சார். விவசாயிகளுடைய வழி. நான் ஒரு விவசாயி. ஆமா, நான் ஒரு விவசாயி. நீங்க வந்து விக்கிரவாண்டி வேட்பாளராக இருக்கிறப்ப என் நிலத்தையே பார்த்தீங்க. ஆமா, நான் வந்து இந்த ஆட்சியில் நடக்கிற உண்மையை பேசுறேன். நான் போட்டியாவோ பொறாமையாவோ பேசுறேன். இல்ல, சங்கத்தினர் சொன்னது உங்க பார்வைக்கு அதிகமா தெரியணும். ஆமா தெரியுது. அவர்கள் சொல்றது அரசு அவங்க குறை சொன்னால் கூட, ஏங்க இதுக்கான பிரிவுல நான் செயலாளர், நான் இந்த அணிக்கு நான் உங்க பிரச்சனையை நான் எஸ்கலேட் பண்றேன்றத நீங்க இல்ல இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க ஒரு முக்கிய நல்ல அருமையா கேட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், இதுல விவசாய சங்க பிரதிநிதிகளோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ எந்த கருத்தையும் அரசாங்க கவனத்திற்கு எடுத்து செல்லாமலேயே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியே நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் இவர்களை வைத்துக்கொண்டு உணவுத்துறை அமைச்சர் உத்தரவு போட்டார். செப்டம்பர் 1 செப்டம்பர் 1 திறந்தாச்சு. ரைட்டுங்க. ஏற்கனவே போன ஆண்டு கொஞ்சம் ஏற்கனவே தேக்க நிலையில 2 லட்சம் டன் உள்ள இருக்குது கொள்முதல் நிலையங்கள்ல சார். ஆமா இருக்குது. அதுல இந்த முறை 3.5 லட்சம் டன்னு வரும்னு நம்ம நினைச்சோம் விளைச்சல். ஆனா 7 லட்சம் டன்னு கிட்ட வந்துருச்சு. இது இன்னுமே அங்க பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் இல்லையே, போதுமான இடம் இல்ல சார். நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். நீங்க வந்து 7.5 லட்சம் டன் வந்துருச்சுன்னீங்கல்ல, வந்துருச்சு. விளைச்சல் அதிகமா இருக்கு இந்த வருஷம். ரெண்டு விஷயத்தை பொறுமையா கேளுங்க. மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர், எங்களுடைய தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர் 4 ஆண்டுகளாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கிறார். சரி. சன்ன நகரத்துக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா ஊக்கத்தொகை. அதுதான் இந்த விளைச்சல் பெருகின்ற காரணம். 3.5 லட்சம் ஏக்கரா இருந்தது 6.25 லட்சம் ஏக்கர். பெருகினத்துக்கு காரணம் நீங்களே. ஆமா. அதே போல இப்போ மழையில நனைஞ்சு நிக்கிறதுக்கு யார் பொறுப்பு சார்? இது வந்து இயற்கை. இதுக்கு யாரும் பழியில. உங்களுக்கு அது தெரியணும்ல சார். 90ல இருந்து 120 நாள் அது வந்து அந்த பயிர் வந்து வளர்ச்சி அடைய நமக்கு ஒரு 70 நாள் 60 நாள் வரும்போதே நமக்கு வந்து இது சிக்கல் ஏற்படும், பருவமழை நெருங்குதுன்றது அரசாங்கத்துக்கு தெரியணும்ல சார். அரசாங்க விவசாயி உங்களுக்கு தெரியணும்ல சார். சார் நீங்க விவசாயி, எனக்கு தெரியும். எனக்கு தலைவரா இருக்கிற முதலமைச்சர் டெல்டாக்காரரு. அவருக்கு தெரிஞ்சுதான் இதுவரையில் தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக அக்டோபர் 1ஆம் தேதி தான் இந்த கொள்முதல் நிலையங்களே திறக்கப்பட்டது. டெல்டாவில் 30 நாளைக்கு முன்னாடி திறந்தாச்சு சார். இல்ல, நிறைய இன்னும் வீதிகள்ல சாலைகள்ல இருந்ததெல்லாம் அவங்க ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. ஐயா எனது 15 ஏக்கர் முளைச்சு போச்சுங்க ஐயா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுற வீடியோக்கள் வருது சார். அந்த அம்மாவுடைய நிலைமை வந்து நெல்லே அறுவடை செய்யலன்னு நேரா உணவுத்துறை அமைச்சர் அந்த ஃபீல்டுக்கே போனார் சார், தஞ்சாவூர் கலெக்டரோட. எல்லாம் அரசியல் சார். நீங்க அதை நம்பலாம், அது அரசியல் சார். அதாவது ஒரே ஒரு விஷயம் சார், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திறந்தார் நான் உங்ககிட்ட வலியுறுத்தி சொல்றேன். 30 நாள். இது தீபாவளிக்கு பின்னாடி வடகிழக்கு பருவமழை வரும்னு எதிர்பார்த்தோம். சரி. இது வந்து நம்முடைய இப்ப காலநிலை மாற்றத்துல தீபாவளிக்கு முன்னமே பெஞ்சிடுது. தீபாவளியில 2 நாள் லீவு. மழையை வெளியே விவசாயிகள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6.25 லட்சம் டன்னு சாக்குக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. 15.71 சணல் பேக்கேஜ் சரி அது இருக்கு. கிட்டத்தட்ட 34,000 தார்பாய் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சரி. 5 ஜெனரல் மேனேஜர், 9 மேனேஜர், இப்படி போட்டு அவங்க தலைமையில் 9 குழுக்கள் இருக்காங்க. டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் அண்ணாதுரை ஐஏஎஸ் ஒரு டெல்டாக்காரரு. சரி. தஞ்சாவூர்லேயே தங்கி இருக்கிறாரு. அவர் மாயவரம் போறார், நாகப்பட்டினம் போறார், திருவாரூர் போறார், சிதம்பரம் வரலும் வரார். அவர் அரியலூர்ல ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். எல்லா கலெக்டரும் இதில் தான் மீட்டிங் நடத்துறாங்க. எல்லா பொருளும் போயிட்டு இருக்கு. லாரி மூலமா வெளி மாவட்டத்துக்கு ஏத்துறதை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. 9 கூட்ஸ் ரயில்ல பொருட்கள் போயிருக்கு. இன்றைய வரையில் 11 லட்சம் 27/10 வரையில் 11 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது. 8.5 லட்சம் மெட்ரிக் டன் வெளி மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்குது. 2 லட்சம் போயிட்டு இருக்குது.
வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோன்னு மேடையில் பேசிடலாம். செயல்பாடுல என்ன குறைன்னு தான் பார்க்கணும். இல்ல இந்த முறை கொள்முதல் தாமதம் ஏற்பட்டதுக்கு பல காரணங்களை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு அடுக்குறாங்க. என்னது? டெண்டர் 2 முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, 3வது முறை தான். அதற்கு காரணம் என்னன்னா போதுமான கமிஷன் வரல, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. அதே போல தார்பாலின் வாங்கினதுல ஊழல் நடந்திருக்குது, சாக்கு மூட்டைகள் அந்த சாக்கு பை வாங்கினதுல ஊழல் நடந்திருக்கு, எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சார், இந்த ஊழலை பற்றி நேருக்கு நேர் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் என்னோட விவாதிக்க தயாரா? முன்னாள் அமைச்சர். ஆமா, அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவரு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேருக்கு நேர் என்னோட விவாதிக்க தயாரா? ஒரு டெண்டர்ல கமிஷன் பேசுறதே தப்பு. 2 முறை ரத்து செய்யப்பட்டிருக்கு டெண்டர். கிடையாது. அப்படின்னா ஏன் ரத்து செய்யப்பட்டது சார்? 7 முறை நெகோசியேஷன் செய்யப்பட்டது. நான் சொல்றேன், இப்ப 7 முறை நெகோசியேஷன் செய்யப்பட்டது. ஏன் நெகோசியேஷன்? என்ன, எதுக்காக நெகோசியேஷன்? நெகோசியேஷன் நீங்க தெரிஞ்சீங்க, அப்புறம் அதை பொதுவெளியில தெரிஞ்சுக்கலாம். நெகோசியேஷன் என்பது ஒப்பந்தக்காரர் அந்த ஒப்பந்தத்தை போடுகிற பொழுது குறிப்பிட்ட தொகை வெளி மார்க்கெட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப அதிகமா இருந்தா உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அவங்க குறைச்சு கொடுக்கறது. வெளி மார்க்கெட்டுக்காகவா இல்ல நம்ம மார்க்கெட்டுக்காகவான்றத கூட எதிர்க்கட்சிகள் வைக்கிறத கேள்வியா வைக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் சொல்றது உண்மையா உள்வாங்க. இது வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலைவாசிக்கும் வெளிமாநில விலைவாசிக்கும் ஒத்து வராத தொகையை ஒப்பந்ததாரர் குறிப்பிட்டிருந்தால் அவரை நேரில் அழைத்து, நீங்கள் L1 வந்திருக்கீங்க, L2 இவ்வளோ போட்டிருக்காங்க, L3 இவ்வளோ போட்டிருக்காங்க, நீங்கள் போட்டது அதை விட இவ்வளோ கம்மி, ஆனாலும் வெளி மார்க்கெட்டை விட நீங்கள் இவ்வளோ அதிகமாக போட்டுறீங்க, இதை ரத்து செய்ய போகிறோன்னு சொன்னால் அவங்க திரும்ப குறைச்சி கொடுக்குறது. அது பேர் தான் நெகோசியேஷன். சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் குறைச்சி கொடுக்குறது. அப்படி குறைக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவு தெரியுங்களா? 35% மேல். இதுல எப்படி சார் ஊழல் நடக்கும்? இல்ல, அந்த தாமதமே ஏதோ ஒரு கமிஷனுக்காக நடந்த தாமதம். சார், நான் சொல்றதை நீங்க தயவு செய்து உள்வாங்கிங்க. புரிஞ்சிங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நீங்க பத்திரிகையாளர், உள்வாங்கிங்க. ஒரு ஒப்பந்தம் டெண்டர் வச்ச தேதியிலிருந்து 7 முறை ஒரு ஒப்பந்தக்காரரை கூப்பிட்டு நெகோசியேஷன் பண்ண ஒரு டெண்டர் கன்ஃபர்மேஷன்ல எந்த இடத்துல தப்பு நடக்கும்? 35% குறிப்பிட்ட விலையிலிருந்து கம்மியாக வாங்கியிருக்குது தமிழக அரசாங்கம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை 1971 மாண்புமிகு மறைந்த முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் ஆரம்பிச்சார். ஒன்றும் இல்லை சார், நீங்க பாத்துங்க, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். இல்லைன்னா டெண்டர் பிட்டிங் அது முறையே நடந்து கிளியர் ஆயிருந்தா வேகமா துரித பணிகளா நடந்து கொள்முதல் நடந்திருக்குமேன்றது தான் சார். இதுக்கும் டெண்டருக்கும் கொள்முதலுக்கும் உங்களை போட்டு குழப்பறாங்க. கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுறதுக்கும் டெண்டருக்கும் சம்பந்தம் இல்லை. டெண்டர் ஒன்லி டிரான்ஸ்போர்ட். புரியுதுங்களா? சரி. டெண்டர் வைக்கிறது வந்து மூவ்மெண்ட்டுக்கு தான் வைக்கிறாங்க. ஓகே. அந்தக்கும் கொள்முதல் நிலையத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அக்டோபர் 1 கடந்த ஆட்சிகளில் திறந்த கொள்முதல் நிலையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் செப்டம்பர் 1 திறக்க சொல்லிட்டார். அரசியலுக்காக முன்னாள் அமைச்சர் காமராஜ் இதை அரசியல் செய்கிறார். இதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வருது என்பதற்காக இந்த ஆண்டு டெல்டாவில் போய் கையில நெல் அள்ளி காமிக்கிறார். இல்ல, அவர் காட்டினது தீபாவளிக்கு முந்தைய நாட்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. கரெக்டுங்களா? 21 செப்டம்பர் 1 எங்க இருக்கு, அக்டோபர் எங்க இருக்குது? ஏன் இடைப்பட்ட அந்த நாட்கள்ல ஃபுல்லாவே நம்ம சேவ் பண்றதுக்கு சேமிப்பு கிடங்குகள் இல்லைன்ற பற்றாக்குறை காட்டுறாங்கல்ல சார்? சார், இதுல சேமிப்பு கிடங்கு ஒரே இடத்துல கட்ட முடியாது சார். முதல்ல தெரியும் சார், ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி இருக்கலாம். இருக்குது சார். இப்ப அவர் காலத்துல கட்டின மாயவரம் என்னாச்சு? நாகப்பட்டினம் என்னாச்சு? சேமிப்பு கிடங்கு தான். இப்ப கூட உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், என்னுடைய சொந்த விஷயத்தை சொல்றேன். விழுப்புரம் மாவட்டத்தில் 2 சேமிப்பு கிடங்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரி. ஒன்று திருக்கோயிலூர் தொகுதியில் இருக்கிற அரங்கநல்லூர் பகுதி. ஏன் அரங்கநல்லூர் பகுதி? என்னுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் தொகுதியில் இருக்குது. ஏன் அங்கே வைக்கிறோம்? விவசாய நிலங்கள் அங்குதான். நெல்லை திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோயிலூர் பகுதியிலிருந்து கொள்முதல் பண்ணா ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்குது. சரி. அங்க கூட்சுல ஏற்றுவாங்க. அதற்கடுத்து விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற வி சாலையில் ஒரு கொள்முதல் நிலை, ஒரு குடோன். அது ஏன் அங்கே வைக்கிறாங்க? விக்கிரவாண்டிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ஸ்ல ஏற்றி மற்ற இடத்துக்கு கொண்டு போகலாம். சரி. நீங்கள் டெல்டாவில் இருக்கிறத டெல்டாவிலே வச்சுக்கிறது இல்லை. தமிழகம் முழுக்க அந்த அரிசி போகணும், தமிழகம் முழுக்க அந்த நெல் போகணும். அதனால தான் அதை கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டமாக சேமிப்பு வைப்பாங்க. கடந்த ஆட்சியிலையும் திறந்த வெளி கிடங்கு இருக்கும். நீங்கள் தமிழகம் முழுக்க போயிருப்பீங்க.
கீழே சவுக்க கட்டை போட்டு தண்ணி எல்லாம் போட்டு மூட்டையை அடுக்கி அதை மால் போடுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம். சரி. போட்டு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு சுற்றி கயிறு தாம்பு கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. வழக்கமாக நடக்கிற நடைமுறை இது. சரி. ஏதோ இந்த ஆட்சியில் தான் விட்டுட்டோம், நாங்கெல்லாம் மழையே இல்லாமல் வேளாண்துறை அமைச்சர் ஐயா எம்ஆர்கே சொல்றாரு, போன நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக விளைச்சல் வந்ததும் ஒரு காரணம் இது, அதனாலதான் இவ்வளவு தேக்க நிலை இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட். இல்ல அது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் ஏன் கொள்முதல் பண்ணவில்லை, அதிகமாக தேங்குகிறது, எதிர்பார்த்ததை விட விளைச்சல் அதிகமாக வந்து போச்சு அப்படின்னு சொல்றது இயற்கை. புரியுறத மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன் தோழர். இல்ல எதிர்பார்க்கறதையே நீங்க முன்கூட்டியே எல்லாம் கணித்திருக்கணும்ல. வேளாண்துறை அமைச்சர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுன்றதே நாங்க கணிக்கல அப்படின்ற மாதிரி தான். இல்ல அவர் அப்படி சொல்ல, எதிர்பார்த்ததை விட 6 லட்சம் ஹெக்டரை விட 7 லட்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. சரி. அவர் எப்படி சொன்னதை தப்புன்னு, எல்லாமே தப்பு நடந்தா இந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கடந்த நீங்க சொன்னீங்கல்ல டெண்டரை பத்தி, கடந்த 10 ஆண்டுகளில் இதே டெண்டர்ல எவ்வளவு நடந்தது, இந்த 4 ஆண்டுகளில் டிஎன்சிசியினுடைய டெண்டர்ல எவ்வளவு நடந்ததுன்னு பேசலாமா? 2 ஆட்சியிலுமே டெண்டர்ல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது, இதுக்கு சரியான ஒரு கட்டமைப்பே இல்லாத வச்சு தான் 2 கவர்மெண்ட்னே சொல்லிட்டாங்க. நான் ஏடிஎம்கேவும் சொல்லிட்டாங்க. இல்ல நான் சொல்றேங்க, நான் அந்த அரசியல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய கேள்வியை நீங்க முடிங்க, உங்க கேள்வியை நான் முடிச்சுட்டேன். சரி. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு நுகர்வு பொருள் வாணிப கழகத்தால் விடப்பட்ட ஒப்பந்தங்களையும் இந்த திராவிட மாடல் நாயருடைய 4.5 ஆண்டு காலத்தில் விடப்பட்ட ஒப்பந்தங்களையும் விவாதிக்க தயாரா? நாங்க அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில சரி பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்றது தான் உங்களுடைய வாதம். 35% கம்மியா வாங்கியிருக்கோம். இந்தியாவிலேயே நுகர்பொருள் வாணிப கழகத்துல மிக மிக கம்மியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதை போய் சொல்றீங்க நீங்க, எதிர்கட்சி சொன்னாங்கன்னு. வருடா வருடம் விவசாயிகள் பிரச்சனை மட்டும் இல்ல, பிரச்சனைக்குரிய இடங்களை பார்த்து நம்முடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் முன்கூட்டியே கணித்து அங்க களத்துக்கு போய் அதை சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல? அதை செய்யாமல் பிரச்சனையெல்லாம் வீரியம் பெற்ற பிறகாக தான் களத்துல எதிர்கட்சிகள் போயிட்டு அவங்க அரசியல் பண்றாங்கன்ற வாதத்தை வைக்கிறீங்களா? அதற்கு பிறகாக தான் களத்துக்கு போறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்கல்ல. நீங்க பத்திரிகையாளர், எனக்கு உங்க பேர்ல பெரிய மரியாதை உண்டு. அன்றாட செய்திகளை பார்த்துருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் போன பிறகுதான் திமுகவுடைய அமைச்சர்கள் போனாங்களா? அதற்கு பிறகுதானே அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர். இவ்வளவுதான் நீங்க வாட்ச் பண்றது, இவ்வளவுதானே? நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, இவ்வளவுதான் நீங்க வாட்ச் பண்றது தமிழ்நாட்டு. அதுக்கு முன்னாடி எப்போ பயணம் பண்ணாங்க சார்? நான் கேட்கறது இந்த நான் சொல்றேன் நீங்க எனக்கு சொல்லுங்க, இது அப்படியே டெலிகாஸ்ட் ஆகும். நான் ஒளிபரப்புறேன். நெல் சாகுபடி கவனத்தை கொண்டு அரசு எங்கெங்க எவ்வளவு அதிகாரிகள் போனாங்க, அமைச்சர் பெருமக்கள் போனாங்க, எனக்கு சொல்லுங்க. இதாவது நல்லா அருமையாக கேட்டீங்க, உங்களுக்கு சொல்கிறேன். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி உணவுத்துறை அமைச்சர் அங்கே இருந்தார், வேளாண்மைத்துறை அமைச்சர் இருந்தார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் போனார். எல்லாத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகம் கண்காணிக்கிறது. நீங்கள் கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில், நீங்கள் சொன்னதுக்கு ஒரு பதில். எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போனதுக்கு முன்னாடி மாண்புமிகு துணை முதலமைச்சர் போனார். அவர் எதுக்கு போனார்னா, எல்லாத்தையும் ஆய்வு செய்து எத்தனை மூட்டை டிரான்ஸ்போர்ட் வெளியாகுது, எவ்வளவு குடோன் இருக்கிறது நேரடி ஆய்வு மாவட்ட ஆட்சித்தலைவர், மேலாண்மை இயக்குனர், நுகர்பொருள் வாணிப கழகம், அந்த உள்ளூர் மந்திரி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், விவசாய பிரதிநிதிகளை சந்திச்சார். சரி. ஆனால் அதற்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே திண்டுக்கல்ல துணை முதலமைச்சர் இருந்த அன்னைக்கு மறுநாள் தஞ்சாவூர்ல உணவுத்துறை அமைச்சர் இருந்தார். சிஎம் போனாரா? யாரு சிஎம் போனார் சார்? துணை முதலமைச்சர் ஈக்குவல் டு சிஎம் சார். ரைட் சார். இல்ல சிஎம் இந்த மாதிரி இடத்துக்கு களத்துக்கு ஏன் போகாம சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு இபிஎஸ் சொல்றாரு சார். எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, நம்ம எதுக்கு சிஎம் ஆயிருக்கோம்னே தெரியாம அவர் இருக்காரு. யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா? யார சொல்றீங்க? எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அதான் யாரு தெரியுமா? அதான் தெரியும். அதான் நான் சொல்றேன். துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தப்ப டிவியை பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்ன முதலமைச்சர். அவருடைய முதலமைச்சருடைய பணி என்பது அந்தந்த துறைகளுக்கு அமைச்சரை போட்டு கண்காணித்து செயல்படுத்தக்கூடியவர் தான் முதலமைச்சர். அவர் வேளாண்மைத்துறை அமைச்சராக அமைச்சிட்டாரு, அவர் உணவுத்துறை அமைச்சர் அங்கே இருக்காரு, அதிகாரிகளை முடுக்கி விடுறாரு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே துணை முதலமைச்சரை போயிட்டு நீங்கள் நேரடி கலை ஆய்வு பண்ணுங்கன்றாரு. துணை முதலமைச்சர் உங்களுக்கு அதிகாரமிக்க பதவியாக தெரியலையா? துணை முதலமைச்சர் ஒரு சாதாரண விஷயமா?
எவ்வளவு பெரிய துறைகளை வச்சிருக்காங்க. சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அவருடைய இலாக்கா என்ன? அனைத்து துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சிறப்பு செயலாக்க திட்டத்துறை. அவர் ஒரு கலைஞருடைய பேரன், அவர் ஒரு துணை முதலமைச்சர், அவர் நேரடியாக களத்துக்கு போறாரு. அன்புமணி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சொல்லுங்க. விவசாயத்துக்கும் நெல்லுக்கும் கொள்முதலுக்கும் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவருக்கு என்ன சம்பந்தங்குது? விவசாயத்துக்கு இவருக்கு என்ன சம்பந்தங்குது? ஏன் அவருக்கு என்ன தெரியாதா? அவருக்கு என்ன தெரியும்? நீண்ட கால அரசியல்வாதி தானே அவர். சொல்லுங்க. அப்ப இவரும் தான் நீண்ட கால பிறந்ததுலேருந்தே அரசியல்வாதி. உதயநிதி அண்ணனுக்கு தெரியாது என்ன இருக்கு? இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அவரு. அவர் போய் நீங்க அவர் சொல்றாரு. இதை சொல்றதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லையா? அவருக்கு விவசாயமே தெரியாது. அவர் படிச்சது ஏற்காடு, அவர் படிச்சது எம்எம்சி, நேரா இல்ல மந்திரி ஆனாரு கலைஞர் தயவுல. அவருக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பத்தி? அவர் யார் இவரை பத்தி சொல்றதுக்கு? என்ன எதை ஒன்றாலும் பேசலாம் நினைக்கிறதா? இல்ல கொள்முதல் பற்றியான ஒரு சார் அவர் எல்லா விதமான சார் அவர் பேட்டி நீங்க பாத்தீங்களா சார்? நான் பார்த்தேன் சார். அவர்கிட்ட என்ன சார் குறை இருக்கு? இவர் யார் அது சொல்றதுக்கு? இல்ல அவர் களத்துல போய் பார்த்துட்டு அங்க இருந்து சொல்றாரு. யார் களத்துல? திரு அன்புமணி அவர்கள். சார் அவர் அரசியலுக்கு பேசலாம். நீங்க அவர் துணை முதலமைச்சரை பத்தி தான் கேட்டோம். அவர் ஏன் களத்துக்கு போனாருன்னு கேட்கல. இல்ல துணை முதலமைச்சர் தான். அவருக்கு இதுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தருங்க. எப்படி அவரு போய் இதெல்லாம் சொல்லிட்டாருன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க? இல்லைங்க, அவருக்கே சம்பந்தம், இவருக்கு சம்பந்தமே இல்லையா? தஞ்சாவூர்ல இவருக்கு சம்பந்தமே இல்லையா? ஏன் தஞ்சாவூருக்கு இவருக்கு சம்பந்தம் இல்ல? என்ன இருக்கு? என்ன இருக்கு? தமிழ்நாடு தெரிந்த தலைவர் தானுங்க. அப்ப அவரு தமிழ்நாடு தெரிஞ்ச தலைவர் தானே. இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சருங்க. இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர். சொல்லுங்க. முதலமைச்சர் வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையா அங்க போயிட்டு கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு. அங்க போராட்டம் வெடிக்குது, அங்க போறது மாட்டேன்றாரு. அதே போல இங்க வந்து விவசாயிகள்லாம் வந்து நெல்மணிகள் விளைந்து போயிடுச்சு, மூட்டை மூட்டையா எல்லாம் வந்து வீணா போயிடுச்சுன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு பைசன் படம் பார்த்துட்டு இருக்காரு, அதுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காரு. சீஃப் மினிஸ்டர் எதை செய்யணுமோ அதை செய்யாம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. விவசாயிகளையும் கண்ணீரில் தத்தளிக்க விட்டாங்களேன்றாரு. யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதான் சார் அவர் சொன்ன துப்பாக்கி சூடு நடந்ததே டிவியில பார்த்து நம்ம பதிலுக்கு பதில் இது இல்லைங்க. அப்புறம் தான் நான் சொல்லிட்டேன், எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்குது 100%. நான் ஒரு விவசாய சங்க, நந்தன் கால்வாய் பாசன விவசாய சங்கத்தினுடைய தலைவர் முதல்ல. அப்புறம் 2வது கூட்டுறவு விவசாயிகளுடைய தலைவர். நான் ஒரு அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. நான் சொல்றேன் சார், மனசாட்சியோட சொல்றேன் சார். இந்த ஆட்சியில் 1859 கொள்முதல் நிலையங்கள். சரி, அக்டோபர் திறக்க வேண்டியது செப்டம்பர் 30 நாள் திறந்தார். யாரும் எதிர்பாராத விதமாக இயற்கை இப்படி பெய்யும் என்பதே கணிக்க முடியாத அளவுக்கு. சரி, புரியுதுங்களா? நாம் இந்த கால நிலை மாற்றத்தில் மழை பெஞ்சிச்சு, பாதிக்கப்பட்டார்கள் விவசாயிகள். அது கொஞ்சம் நாற்று முளைச்சதை ஒத்துக்கிறோம். ஆனால் எதுவுமே செய்யலை அப்படின்னா எப்படி நியாயம்? இது தேர்தலுக்கான பேச்சு தானே. சரி, வாக்கு வங்கி அரசியல் தானே.